ஹலோ நண்பா நண்பீஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஒன் டே ட்ரிப்க்கு நான் பிளான் போட்டிருந்தேன். ஸோ அதுக்காக ஏர்லி மார்னிங் நான் 3க்குலாம் எழுந்துட்டேன் அண்ட் 4க்குலாம் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஒரு மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டேன். நாங்கள் எல்லாரும் இந்த ட்ரிப்பை பைக்லேயே போயிட்டு வந்துடலாம்னு பிளான் பண்ணோம். ஸோ நாங்கள் மொத்தம் 8 பேர் 4 பைக்கு கொண்டு வந்தோம். எங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மேடவாக்கம் நீல்கிரிஸ் தான். நாங்க கரெக்டா போக வேண்டிய பிளேஸ்க்கு ஒரு 8:20க்கு ரீச் ஆனோம். இன்னும் எக்ஸாக்ட் ஸ்பாட்டுக்கு போல ஜஸ்ட் அதோட என்ட்ரன்ஸ் மெயின் ரோடுக்கு தான் வந்திருக்கோம். உள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டிஃபன் வாங்கிடலாம்னு யோசிச்சேன். இங்கேயே பக்கத்துல ஹோட்டல் சதீஷ்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்க எல்லாருக்கும் டிஃபன் பார்சல் வாங்கியாச்சு அண்ட் பக்கத்திலே பேக்கரியில லைட்டா ஸ்நாக்ஸ் ஐட்டமும் வாங்கிக்கிட்டேன். இங்கேயே வாட்டர் கேனும் சேர்த்து வாங்கியாச்சு தேவைப்படும்னு. இப்பதான் உள்ளுக்குள்ள மெயின் ஏரியால என்டர் ஆகுறோம். நீங்களே பாருங்க, அப்படியே இந்த வியூவை பார்த்து வாயடிச்சு போயிடுவீங்க. இங்க போற வழியில தண்ணி ஓடுறதும் பார்க்கலாம். அந்த சத்தம் இருக்கு, அப்பப்பா என்ன இனிமேப்பா. இங்க குளிக்கலாம் முடியாது, அவ்வளோவா நிறைய தண்ணிலாம் ஒன்றும் ஓடல. இங்க அப்படியே காத்தோட்டமா டிஃபன் சாப்பிடலாம்னு தான் பார்த்தோம். சரி ஸ்பாட்டுக்கே போய் சாப்பிடலாம்னு கிளம்பிட்டோம். அவ்வளவுதான், கிட்ட வந்தாச்சு. இங்கேயே வழி எப்படி போகணும்னு போட்டிருப்பாங்க. நம்ம வர வழியில அப்படியே லெஃப்ட் ஒண்ணு கட் ஆகும். அந்த லெஃப்ட பார்க்காம நான் அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டேன்னா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தான் கால் பண்ணி கூப்பிட்டானுங்க. மலை என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. இங்க மலை மேல ஏறதுக்கு பார்க்கிங்க்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இங்க பைக்குக்கு பாத்தீங்கன்னா 20 ருபீஸ் அண்ட் காருக்கு 50 ருபீஸ். நாங்க 4 பைக் எடுத்துட்டு போனதுனால 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க எங்களுக்கு. அவ்வளவுதான், மலைக்குள்ள என்டர் ஆயாச்சு. இங்க மலை மேல போறதுக்கு நாங்க பைக்லயே டிராவல் பண்ணோம். போற வழியெல்லாம் வியூ பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. அப்படியே ஆகாயத்துல பறக்கிற மாதிரி. ஒரு வழியா நாங்க வர வேண்டிய ஸ்பாட்டுக்கு கரெக்டா வந்தாச்சு. ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா காஞ்சனகிரி மலையில வந்திருக்கோம். இந்த மலை பாத்தீங்கன்னா சென்னைக்கு நியர் தான். நியர்னா ரொம்ப பக்கத்துல கிடையாது. சென்னையில இருந்து கரெக்டா ஒரு 130 கிலோமீட்டர். ஐ மீன் என் வீட்டுல இருந்து சொல்றேன். இது நாங்க ஃப்ரெண்ட்ஸோட பைக் ட்ரிப்பா வந்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா காலைல நான் 5 o'clock வீட்ல இருந்து கிளம்புனேன். இங்க வரதுக்கு 7:30 8 ஆயிடுச்சு. இன் பிட்வீன்ல ஒரு இடத்துல மட்டும் டீ பிரேக் நிறுத்தணும். சல்லுன்னு வந்துட்டோம், டிராஃபிக் இல்லை, ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டோம்ல. ஸோ இந்த மலைக்கு நாங்க ட்ரெக்கிங் பிளான் பண்ணி தான் வந்தோம். ஆனா எங்களுக்கு இங்க வந்ததுக்கு தான் தெரிஞ்சது இங்க ட்ரெக்கிங் இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் கோயில் பார்க்கறதுக்கு மேல ரோடே போட்டிருந்தாங்க. நாங்க பைக் வழியாவே மேல வந்துட்டோம். பாருங்க, இதான் அந்த கோவில். ஆனா இங்க ட்ரெக்கிங் கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நான் இங்க வேற யார்கிட்ட நான் கேட்டு பாக்குறேன். அப்படி உங்களுக்கு ட்ரெக்கிங் கிடைச்சிருச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இங்கே நிறைய இடத்துல நிறைய வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. நான் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் எங்கே எடுத்த ஃபோட்டோ நல்லா இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன். என் வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பாருங்க, ஃபுல்லாக டாப் டு பாட்டம் கம்ப்ளீட்டாக பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது சிகேஸ் வியூ, உங்களுக்கான வியூ. ஃபர்ஸ்ட் போய் பைக்கை பார்க் பண்ணோம். ஓரமா உட்காந்து சாப்பிடறதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிச்சு அங்க பக்கத்துல டேப் இருந்துச்சு. அங்க போய் எல்லாரும் கையை அலம்பிட்டு ஒரு இடத்துல கரெக்டா செட்டில் ஆயிட்டோம். வாங்கிட்டு வந்த டிஃபனை பிரிச்சு சாப்பிடறதுக்கு எடுத்து வச்சோம். சீக்கிரமா ஓபன் பண்ணுங்கடா பார்சலை, பசிக்குது. அவ்வளவுதான், நாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு பயணத்துக்கு கிளம்பியாச்சு. இந்த மலைக்கு பெருமை சேர்க்கிற சிவபெருமான் அவரை காஞ்சனகிரி என்று அழைக்கப்படுறாங்க. அதனால இந்த மலைக்கு பேர் காஞ்சனகிரி சிவன் மலை என்று சொல்றாங்க. இங்க தேவஸ்தானம் மேல போன உடனே இங்க 100 கணக்கான சிவலிங்கத்தை பார்க்கலாம். அப்படியே லைனா அடுக்கி வச்சிருப்பாங்க. இத பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கும். பக்கத்திலேயே அணையா விளக்கு இருக்கும். இது எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. இங்கேயே வழிபடுற சித்தர் அவர் சின்ன வயசுல இருந்தே சிவனை வழிபட்டு இருக்காராம். இங்கே தான் இருக்காராம். இது உண்மையாலே எனக்கு தெரியல, அவர் சொன்னதை வச்சு நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. சிவன் கோயில்னு வந்தாலே நம்ம நந்தி சிலையை பார்க்கலாம். இங்கேயும் நந்தி சிலை வச்சிருப்பாங்க. இதுதான் நம்ம பார்க்க வந்த சிவபெருமான். இவரை வழிபடுறப்போ மனசுக்கு அவ்வளோ நிம்மதியை கொடுத்துச்சு. நல்லா சிவனை வழிபட்டுட்டு கீழே இறங்கிட்டோம். நாங்க பண்ண அலப்பறைய பாருங்க. டேய், அவன் உழுக்க வேல்றா விடுறா. அப்படி இல்லை, அப்படி இல்லை. உர்றா உர்றா, டேய் நீ வாடா. மரத்துல ஏத்தி விடுறா. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எப்படி ஏறுவா கேட்டா நாங்க ஏற மாட்டோம். எனக்கு தெரிஞ்சா
அவனுக்கு ஹெல்ப் பண்றாரு. கொஞ்சமாது கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஒரு நாகப்பழத்துக்கு ஆசைப்பட்டு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. போக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தனுக்கு முள்ளு ஷூல ஏறி கால்ல குத்திருச்சு. எப்படிலாம் ஆகுது? அது முள்ள பாருங்கள, ரொம்ப பெருசா இருக்குல்ல. இங்க பக்கத்துல 2-3 மலை இருக்குன்னு சொல்லிட்டு சித்தர் சொல்லியிருந்தாங்க. சோ அதை பார்க்க தான் நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பொறுமையா. வியூ மஜாவா இருக்குல்ல. அதே சாப்பிட்டு ஏதோ பிடிச்சா ஸ்மெல்ல பயணமா இருக்கா சுட்டு சாப்பிட்டா நல்லா தானே இருக்கும். தேவா நீ ஒரு காட்டி சாப்பிட்டு. அப்படியே நடந்து போற ஃபீலு சுகமா இருந்துச்சு. என்னதான் வெயில் அடிச்சாலும் இங்க அடிக்கிற காத்துக்கு அப்படியே மேனேஜ் ஆயிடுச்சு. எனக்கு எவ்வளவு ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. இங்க ஒரு மலை டாப்ல ஒயிட் டெம்பிள் இருக்கும். இங்க என்னதான் இருக்குன்னு போய் பார்த்தாதான் தெரியும். அப்படியே பக்கத்துல போனா அந்த பக்கம் ஒரு ஜோடி. அடா பாவீங்களா, எங்கடா வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ரொமான்ஸ்? அத பார்த்த உடனே நான் இப்படிக்கா வந்துட்டேன். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நான் இங்க முன்னாடியே வந்துட்டேன் பாருங்க. பின்னாடியே பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. கோயில் இருக்காது உண்மையில. எதுக்கு வாங்கிட்டு வர? பிரியாணி சாப்பிடுவானா? அது 800 ரூபாய்க்குள்ள முடியணும். பட்ஜெட் குள்ள முடியணும். 800 ரூபாய்க்குள்ள முடிச்சிடுவான் அவன். பிரியாணியா? சாமி வச்சிருடா, வெறுத்து மட்டும் தான் இருக்கு. சாமி நடிக்கிறானா அவன்? டேய் வாடா டேய். ஐயோ சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். மட்டி இங்க இருக்குடா சாமி இடம். ஒண்ணு இருக்காது. ஏய் நான் பாத்ரூம் போறேன். இங்க பாத்தீங்களா, இவர்தான் சந்திரகுமார் சித்தர் அப்படின்னு போட்டுடலாம். சித்தர் சிஎஸ்கே. ஆமா சாமி கும்பிடுங்க. ஏய் நம்ம எல்லாம் அதே மாதிரி போஸ்ட் கொடுத்துறோம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. இது பக்கத்துல இருக்கிற இன்னொரு இடம். இந்த மலையில ஒரு அதிசயம் இருக்கு, நீங்களே பாருங்க, அதை காட்டுறேன். பெல்லடா நல்ல சவுண்ட் தான் அடியா. இந்த மாடசாமி குழாயில இருந்து வர சவுண்ட் இந்த மலைகளுக்கு அங்கிட்டு கேட்கும். இதுல இருந்தானே இவ்வளவு சவுண்ட் வருது. ஆமா ஆமா. அப்புறம் இன்னொரு மலை, இதுதான் லாஸ்ட் மலைன்னு நினைக்கிறேன். யாரும் வரமாட்டான்னு தான் சொன்னானுங்க. சரி என்னதான் இருக்குன்னு பார்க்க அப்படியே நடந்து வந்தோம். என் கண்ணுக்கு அங்க தெரியுற வியூவை விட நிறைய கல்வெட்டுகள் தான் தெரிஞ்சது. அங்கங்க ஜோடிகள் செதுக்கி வச்சதை பார்க்கலாம். இதோ பாக்குறீங்களே வியூ, இதுதான் நாங்க பைக்ல ஏறி மேல வந்த அந்த ரோடோட வியூ. பார்க்க நல்லா இருக்குல்ல. நாங்க இங்க இருக்கிற எல்லா மலையிலயும் போய் எங்களோட கால் தடயத்தை பதிச்சுட்டு வந்திருக்கோம். என்ன பண்ற டேய்? ஹெல்மெட் காண்டா டிஃபரெண்டா தான் பண்ணுங்கடா. வீடியோ எடுத்துனுக்குறேன். ஏய் நாங்க தான். எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை. இங்க பேஸ்மெண்ட்லயே பக்கத்துல 2 கோவில் இருந்துச்சு. நான் முதல்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். இப்ப போய் நம்ம பாத்துருவோம். இது சிவன் கோவில் தான். இங்க பெரிய சிவன் லிங்கத்தை பார்க்கலாம். இங்க உள்ள என்டர் ஆகிறப்பயே ரொம்ப பீஸ்ஃபுல்லா உணர்ந்தேன்.
அப்புறம் பக்கத்துல முருகர் கோவிலும் இருக்கும். இந்த கோவிலுக்கு நிறைய பேரு பக்தர்கள் காவடி எடுத்துட்டு இவருக்கு பூஜை பண்றதை நம்ம பார்க்கலாம். எங்களுடைய ட்ரெக்கிங் பயணம் இதோட முடிஞ்சது. இதை ட்ரெக்கிங்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு 50% சொல்லலாம். அப்படியே கீழே இறங்கி மெயின் ரோட்ல ஜாயின் பண்ணோம். மெயின் ரோட் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரோட்ல நம்ம பார்த்தோம்ல, வர்றப்போ ஒரு தண்ணி ஊற்று இருந்துச்சுல, அது எங்க தான் வருதுன்னு சொல்லிட்டு அதை பார்க்க நாங்கள் கிளம்பிட்டோம். அதை வாட்டர் ஃபால்ஸ் தான் சொன்னாங்க இந்த பக்கத்துல ஊருக்காரங்க. சரி நம்ம போய் பார்த்துருவோம். ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. இங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது வாட்டர் ஃபால்ஸே இல்லைன்னு. குளிக்கலாம்னு பார்த்தோம், பட் நீங்களே பார்த்துருப்பீங்க இங்க வேலைக்கே ஆகாதுன்னு. ஸோ கிளம்பியாச்சு. நாங்கள் ஸ்ட்ரெயிட்டா மதியம் லஞ்சு சாப்பிட போறோம். அதுக்கு நாங்க வந்த ஹோட்டல் ராணிப்பேட் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல இருக்கிற நியூ ஹோட்டல் கிராண்ட். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும். இங்க நான்வெஜ்ஜுக்கு பேர் போன கடைன்னு சொல்லலாம். இங்க சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இவங்க சீரக சம்பால பிரியாணி சர்வ் பண்ணாங்க. இங்க வெஜ் மட்டும் ட்ரைலாம் பண்ணிடாதீங்க, ஏன்னா இங்க ஒன்லி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அதுவும் செமி குக்டா இருந்துச்சு. டேஸ்ட் அவ்வளவா நல்லா இல்ல, ரொம்ப சப்புன்னு இருந்துச்சு. அப்படியே பைக் எடுத்துட்டு கிளம்பி போற வழியில பக்கத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸை கண்டுபிடிச்சி அங்க போலாம்னு தான் வந்தோம். பட் எங்க நேரம் கடைசியில இங்க பம்பு செட்டை தான் பார்க்க முடிஞ்சது. பக்கத்துல கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, இங்க வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சான், பட் அந்த டைம்ல மழை இல்லாததுனால தண்ணி ஓட்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு ஒண்ணு தோணுச்சு, நாங்க முடிவு பண்ணது எதுவுமே இன்னைக்கு சரியாவே அமையலன்னு. ட்ரெக்கிங் போலாம்னு வந்தா அது இல்ல, சரி வாட்டர் ஃபால்ஸ்னு நினைச்சா அதுவும் இல்ல. எனிவே வாட்டர் ஃபால்ஸ்னு நினைச்சு வந்ததுக்கு பம்ப் செட் வாட்டர் தான் எங்களோட தாகத்தை தணிச்சுது. நான் கூட நல்லா இருக்காதோன்னு நினைச்சேன், பட் உண்மையிலேயே தண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. மக்களே, நீங்க காஞ்சனகிரி சிவன் மலையை தாராளமா வந்து தரிசனம் பண்ணலாம். நீங்க நிம்மதி நிலையை அடைவீங்க. பட் ட்ரெக்கிங்னு நினைச்சு இங்க வந்துடாதீங்க. ஓகே, பாய். அடுத்த நல்ல வீடியோல பார்க்கலாம். நான் விடை பெறுகிறேன்.